शेषाद्यवं सकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रभक्ति वसुरे वसुतं देवं कंसिताणूर्मर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् गीता सुगीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्मृतिः गीता शास्त्र सारार्थம். பகவானுடைய பேச்சில் விஷயங்கள் அடைவுடன் தொடர்ந்து வருவது ஆச்சரியமாக உள்ளது. பேசும் முறையையும் அவன் லட்சணப்படுத்தி வைத்துள்ளான். 18வது அத்தியாயம் ஸ்லோகம் 61 இருந்து 66 வரைக்கும் கீதா சாஸ்திர சாரார்த்தம். இது நமது ஆச்சாரியர்கள் அடிக்கடி காட்டா நாம் காண்கிறோம். சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம் என்று சிஷ்யனாய் உன்னை அடிபணிந்து கேட்கிறேன். எனக்கு எது நலன் பயக்குமோ அதை நிச்சயித்து சொல்வாய் என்று அர்ஜுனன் கேட்க, கண்ணன் 2ஆம் அத்தியாயத்தில் நத்வேனாகம் ஜாதநாசம் நத்தன்னேமே ஜனாதிபகா என்று ஆரம்பித்து தமேவ சரணங்கச்சா வரை தொடர்ந்து பல விஷயங்களை உபபாதித்தான். தான் சொன்ன விஷயங்களின் பெருமையை தானே சொல்லுகிறான். இதிதே ஞானம் ஆக்கியாத்தம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. இது வெளிப்போக்கன் பேச்சல்ல, கடலோசை அல்ல, குஹ்யம் குஹ்யதரம் மிகச்சிறந்த ரகசியம். இதை நன்றாக விமர்சித்து நிர்ணயித்து யதேச்சசி ததா குரு, உன் விருப்பப்படி செயல்படு என்கிறான். கண்ணனுக்கு அபிமத்தம் அர்ஜுனன் தனது நிலைக்கு சேரா யுத்தம் செய்ய வேணும் என்பதை. உனக்கு ஹிதத்தை சொல்லுகிறேன், நீ எனக்கு பிரியமானவன். சர்வகுஹ்யதமம் பூயகா சுணுமே பரவம் வச்சகா. மிக உயர்ந்த அர்த்தத்தை மீண்டும் சொல்லுகிறேன் கேள் என்று பக்தியை உபதேசிக்கிறான். முன்பு இதந்தேன் குஹ்யதமம் பிரவக்ஷாமி அனசூயவே என்றான். இங்கு அதே பாணியில் மீண்டும் இஷ்டோசி, நீ எனக்கு பிரியமானவன் என்று பேசுகிறான். மன்மனாபவ மத்பக்தஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்பதை அப்படியே மீண்டும் சாரார்த்தமாக கண்ணன் 65ஆம் ஸ்லோகத்தில் உபதேசிக்கிறான். இது உனக்கு நன்மை தரும், இது சத்தியம், நீ எனக்கு பிரியமானவனாகையாலே உனக்கு உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி சர்வதர்மான் பரித்திஜ்ஜா என்று பிரசித்தமான சரமஸ்லோகத்தை 66ஆம் ஸ்லோகத்தில் உபதேசிக்கிறான். இந்த அர்த்தங்களை சொல்லுவதற்கு முன்பும் எல்லா ஜீவராசிகளின் உடலாகிய யந்திரத்தில் உயிர்களை பிரகிருதி எனப்படும் தன் மாயையினால் கட்டி ஆட்டி வைத்து கொண்டு அவைகளின் உள்ளத்தில் சர்வேஸ்வரன் இருக்கிறான். அந்த சர்வேஸ்வரனையே எல்லாப்படியாலும் சரணம் பற்றி அவனை அருளினால் நிறைத்த மன சாந்தியையும் நிலையான சாஸ்வதமான உயர்ந்த இடத்தை அந்த மோட்ச இன்பத்தை பெறுவாய் என்று சொல்லி மேலே சாஸ்திர சாரார்த்தத்தை உபதேசம் பண்ணுகிறான். அறுபத்தோராவது ஸ்லோகத்திலே என்ன தெரிப்படுத்துகிறார் அப்படின்னா, பின் 2 ஸ்லோகத்தாலே 59, 60 என் ஆணையை மீறி இப்போது நீ
போர் புரியவிட்டால் நான் உதாசீனாய் உன்னை கைவிட்டு விடுவேன். அதனால் நீ உன் முன் வினைகளால் தூண்டப் பெற்று சரீரத்தின் வழி சென்று அழிந்து விடுவாய் என்று கூறினான். அதற்கு மேல் நீ உதாசீனாய் இருந்தால் நான் எப்படி செயல் புரிய முடியும்? நீ தூண்டாமலே நான் செயல் புரிய முடியுமானால் நீ எப்படி சர்வக்காரணனாக முடியும் என் அர்ஜுனனுக்கு கருத்தாக கொண்டு அதற்கு எல்லா உயிர்களும் சர்வேஸ்வரனான என்னால் பூர்வ கர்மங்களை அனுசரித்து சரீரத்தின் வழி செல்லும்படி நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அப்போது நான் அந்த சரீரேந்திரியங்களை கொடுத்து அவற்றை தரித்து நின்று நீ செயல்பட உதவி புரிகிறேன். ஆகையால் என்னுடைய சர்வகாரணத்துவத்துக்கும் குறையில்லை என்று பதில் கூறுகிறான் இந்த ஸ்லோகத்தில். ஈஸ்வரஹா அனைவரையும் நியமிக்கும் இயல் உடைய வாசுதேவன். மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தை சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேயா ஜெகத்தி பரிவர்த்தத்தே. என்னுடையதான மூல பிரகிருதி தலைவனான என்னால் தூண்டப்பட்டதாய் அசைவனவும் அசையாததும் அடங்கிய உலகத்தை ஜீவர்களின் கர்மானுகுணமாக சிருஷ்டிக்கிறது. ஜீவர்களின் கர்மானுகுணமாக என் சங்கல்பமாகிற இந்த காரணத்தால் முற்கூறிய உலகம் ஆவதும் வளர்வதும் அழிவதுமாக ஆகிறதென்றோ முதலான இடங்களில் அனைவரையும் நியமிப்பவனாக தன்னை குறித்திருக்கிறான். இங்கு ஈஸ்வரா என்று கடற்கையால் சொல்லியிருந்த போதிலும் இந்த பதம் வாசுதேவனை குறிக்கிறது. சர்வபூதானாம் ஹிருதேஷேத்திரதிஷ்டதே, எல்லா உயிர்களின் ஹிருதய பிரதேசத்திலும் நிற்கிறான். ஈஸ்வரன் எல்லா இடத்திலும் யாகித்திருக்கையில் ஹிருதய பிரதேசத்தில் மட்டும் சிறப்பாக வியாக்கியான திருப்பரை இங்கு சொல்லுவதற்கு கருத்தென்னா எனில், ஜீவர்கள் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் காரணமான ஞானம் உண்டாகும் இடமாகையாலே அங்கிருந்து கொண்டு ஜீவர்களை பிரகிருத்தியின் வழியே செல்லும்படி மயக்குகிறான். ஆகையாலே அதை சிறப்பாக சொல்லுகிறான். எதை உபகரணமாக கொண்டு என்னை செய்து கொண்டிருக்கிறான் என்னும் கேள்விக்கு பதிலளிக்கிறது ஸ்லோகத்தின் பிற்பாதி. எதை உபாய காரணமாக கொண்டு என்ற கேள்விக்கு மாயையாகிற பிரகிருத்தியை உபகரணமாக கொண்டு என்று பதில். ஈஸ்வர சர்வபூதானாம் நிர்தேசேத்திரதிஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. என்ன செய்து கொண்டு என்ற கேள்விக்கு யந்திரமாகிற சரீரத்தில் ஏறியிருக்கும் எல்லா உயிர்களையும் மயக்கிக் கொண்டு என்று பதில். யந்திராரூடானி சர்வபூதானி, தன்னாலேயே படைக்கப்பட்ட தேகேந்திரிய நிலையில் இருக்கும் பிரகிருதியாகிற யந்திரத்தில் ஏறி நிற்கும் எல்லா உயிர்களையும் பூத சப்தத்தையும் ஹிருதய பிரதேசத்தையும் குறித்திருப்பதையும் ஜீவர்களை மயக்குவதாக சொல்லியிருப்பதையும் பார்க்கும் போது யந்திர சப்தம் தேகேந்திரியங்களின் கூட்டையே குறிக்கும் என்று விளங்குகிறது. மகதா பரமம் அவ்யக்தம் என்று தொடங்கும் கடவல்லி மந்திரத்தில் அவ்யக்த சப்தத்தாலே சரீரத்தை குறித்து அடுத்தபடி சரீரம் ரதமேவது എന്നதையே ரதமாகிற யந்திரமாக அவ்வுபனிஷத்து உருவகப்படுத்துகையாலே இந்த யந்திரம் என்று சரீரத்தை குறிப்பது பொருத்தமாகும். சர்வா
ஜீவே சர்வசம்ஸ்தே பிருஹந்தே தஸ்மின் ஹம்சோ பிராம்யதே பிரம்மச்சக்ரே. பகுதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா துஷ்டஸ் ததஸ்தேன அமிர்தத்வமேதி. சிவகாஸ்வரம் அண்ணா என்ன சொல்றது? அனைவரையும் வாழ வைப்பதும் அனைவருக்கும் இறுதியில் சேரமிடமாயிருப்பதும் மிக பெரியதுமான பிரம்மமாக சக்கரத்தில் ஜீவன் மயக்கப்படுகிறான். மயக்குகின்ற பரமாத்மாவை மயக்கி கிடக்கும் சரீரமான தன்னையும் வெவ்வேறாக அறிந்து அப்பரமாத்மாவாலே எழுதப்பட்டவனாய் மோட்சமடைகிறான் என்று ஸ்ருதியும் விடத்தில் பிரமாணமாக அறியத்தக்கது. இப்படி ஸ்வரசமாக பொருளுக்குள் இடமிருக்கும் போது யந்திராரூடானி இவா, யந்திரத்தில் ஏறி இருப்பவை போலே என்று இவா சப்தத்தை விருவித்துக் கொண்டு சங்கரர் பொருள் கொண்டு பொருந்தாது. மாயையா பிராமயன் திஷ்டதி தெய்வீகேஷா குணமவி மம மாயா துரத்தையா என்கிறபடியே தன்னுடையதான சத்வார் குணங்களோடு கூடிய மாயையாகிற பிரகிருத்தியாலே அந்த குணங்களுக்கு அனுகுணமாக நடக்கச் செய்து கொண்டு இருக்கிறான். அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமேதத் தஸ்மின் ச அந்யோ மாயையா சந்திருத்தஹ மாயாந்த பிரகிருதிம் வித்தி மாயனந்து மகேஸ்வரம். மாயையை தூண்டும் மாயோன் இந்த மாயையாகிற பிரகிருதியிலிருந்து இந்த உலகனைத்தையும் படைக்கிறான். அவனை காட்டிலும் வேறுபட்டவனான ஜீவன் அந்த உலகில் அந்த மாயையாலே கட்டுப்பட்டு நிற்கிறான். மாயை என்று சொல்லப்படுவது பிரகிருதி என்று அறிவாயாக. மாயையை தூண்டும் மாயவனையே சர்வேஸ்வரன் என்று அறிவாயாக என்று துதியும் இவ்வர்த்தத்தையே கூறித்து, இப்படி ஜீவனை மாயவன் தூண்டுகிறான் என்றால் அவனுக்கு கர்த்திருவம் இல்லாமல் போய்விடுமே என்பதில் முன்வினைகளை ஒட்டி இவனுடைய சரீரத்தில் அமைந்திருக்கும் குணங்களுக்கு அனுகுணமாகவே தூண்டுகிறானாகையாலே இவனுடைய கர்த்திருவத்திற்கு குறையில்லை. ஈஸ்வரன் ஜீவனை பேய்பிசாச்சுகள் தம்மால் பிடிக்கப்பட்ட அவனை தூண்டுவது போலே தூண்டுவதில்லை. சத்வாதி குணங்கள் நிறைந்த பொருள்களை முன்னிட்டு ஏற்கனவே ஜீவனுக்குள்ள வாசனையாலே உண்டான பத்தின் மூலமாகவே தூண்டுகிறானாகையாலே ஜீவனுடைய கர்த்திருவத்திற்கு எப்படியும் இல்லை. பிராமையன்னு என்றது பிரமையன் என்றபடி மயக்கிக் கொண்டு என்று பொருள். குணானுகுணமாக நடக்கச் செய்து கொண்டு என்று தாத்பரியம். இந்த ஸ்லோகத்தில் ஈஸ்வரன் என்று படக்கையில் சொல்லியிருந்த போதிலும் மாயையாகிற பிரகிருதியை விட்டு மயக்குவது மாயமான கண்ணனுக்கே உள்ளது என்று அவனே சொல்லியிருப்பதை முதலேயே காட்டினோம். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகரஞ்சா. நான் எல்லா ஜீவர்களின் ஹிருதயத்திலும் இருக்கிறேன். எந்திரத்தில் இருந்தே அவர்களுக்கு நினைவும் அறிவும் மறதியும் உண்டாகிறது. மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னாலேயே வருகின்றன என்னவிடங்களால் இது சொல்லப்பட்டது. இவற்றுக்கெல்லாம் மூலமாக பிருகதாரண்யகத்தில் ஆத்மனிஷ்டன்னு என்ன ஆத்மாவில் நிற்கிறானோ எவன் ஆத்மாவில் நிற்கிறானோ என்றும் சுபாலோபனிஷத்தில் ஏழு சர்வபூதாந்தராத்மா
அபகரபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா. இவனே எல்லா ஜீவர்களுக்கும் அந்தராத்மாவாய் தோஷமற்றவனாய் பரமபதத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒப்பற்ற தேவனான நாராயணன் என்றும் சொல்லப்பட்டது. அர்ஜுனா, வெளுத்த மனம் உடையவனே, நீ சுத்தமான மனம் உடையவனாய் இருப்பதும் உன் இதயத்தில் இருக்கும் அவனுடைய நியமனத்தாலேயே என்று கருத்து. 61ஆம் ஸ்லோகம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா தத்பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். 62வது ஸ்லோகம். இதுக்கு என்ன சொல்றார்? பரதகுலத்தில் உரித்தவனே, அந்த பரமாத்மாவான என்னையே எல்லா வகைகளாலும் பின்பற்றுவாய். அவனுடைய அருளாலே எல்லா கர்ம பந்தனங்களிலிருந்தும் விடுதலையையும் நிலையான மோட்ச ஸ்தானமான பரமபதத்தையும் அடைவாய். எம்பெருமான் ஜீவர்களை தன் மாயையாலே ஹிருதயத்தில் இருந்து கொண்டு ஆட்டி வைக்கிறான் என்று சொன்னான் சென்ற ஸ்லோகத்தில். சுதந்திரனான எம்பெருமான் அப்படி ஆட்டி வைக்கும் போது பரதந்திரனான ஜீவன் எப்படி அந்த மாய தாண்ட முடியும் என்ற கேள்விக்கு பதில் கூறுகிறான் இந்த ஸ்லோகத்தில். 7ஆம் அத்தியாயத்தில் இருந்து தொடங்கி பரமாத்மாவான தானே உயிர்களுக்கு முக்கியமான பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருபவன் என்றும், மற்ற வஸ்துக்களுக்கு உள்ள பிராபியத்துவமும் பிராபகத்துவமும் தன்னால் அளிக்கப்பட்டவையே என்றும், செயற்கை ஆகையாலேயே என்றும் பலவிடங்களில் அங்காங்கு காட்டியிருக்கிறான். அந்த அரும் பொருளை இந்த ஸ்லோகத்திலும் வெளியிடுகிறான். தமேவ, அனைவரையும் நியமிப்பவனாய் அடியனான உன்னிடம் வாத்சல்யத்தாலே உனக்கு சாரதியாயிருப்பவனாய் யுத்தம் செய்ய வேண்டும் என்று உன்னை நியமிப்பவனான அந்த பரவாசுதேவனையே சென்ற ஸ்லோகத்தில் சர்வஜனாய் சர்வசக்தியான வாசுதேவன் அக்ஞர்களாய் அசக்தர்களான ஜீவர்களை ஹிருதயத்தில் இருந்து கொண்டு ஆட்டி வைக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இப்படி இருக்கும் போது அக்ஞனாய் அசக்தனாய் அக்ஞனாய் அசக்தனாய் நீ உன் காரியத்தை செய்து கொள்ள முடியாதென்றும் அவனே உபாயமாக கொள்ள வேண்டும் என்றும் உணர்த்துகிறான். ஏவா, ஏவகாரத்திற்கு அனைவரையும் நியமிக்கை முதலான பரத்தத்திற்கு உறுப்பான குணங்களையும் பக்தவாத்சல்யம் பக்தபராதியம் பாரதந்திரியம் முதலான இனிமைக்கு விருப்பான குணங்களையும் உடைய அவனை தவிர கொண்டு இந்த மாயையை போக்கெடுத்துக் கொள்ள முடியாது என்று கருத்து. நான் செய்ய வேண்டியதென்ன என்னில் சர்வபாவேன சரணங்கச்சா வாசுதேவ சர்வமிதி மாம் பிரபத்யத்தே சமஹாத்மா. வாசுதேவனே எனக்கு பரமப்பிராபியமாகவும் பிராபகனாகவும் தாரகனாகவும் போஷகனாகவும் போக்கியனாகவும் முதலான எல்லாம் ஆகவும் இருக்கிறான் என்றெண்ணி என்னை சரணமடைகிறான். அவனை மகாத்மா முதலான இடங்களில் சொல்வது போலே அந்த பரமபுருஷனே உனக்கு அந்தர்யாமியாகவும் உபதேசம் செய்யும் ஆச்சாரியனாகவும் பரம பிராபியமாகவும் பிராபகமாகவும்
தாரகம், போஷகம், போக்கியம் முதலான எல்லாமாகவும் இருக்கிறான் என்றெண்ணி அவனை உபாயமாக கொள்ளுவாய். சரணங்கச்சா உபாயே கிரகரக்ஷித்ரோ சப்த சரண உச்சிதே இத்தியாதி வர்த்ததே. அப்படின்னு என்ன? உபாயம், வீடு, ரட்சகன் என்று 3 பொருள்களை உடையது சரண சப்தம். சரண சப்தம் உபாயத்தையும் ரட்சகனையும் குறிக்கும். ஆகையாலே அந்த பரம புருஷனையே எல்லாப்படியாலும் முன்னே ரட்சிப்பவனாக உறுதி கொள்வாய் என்றோ, எல்லாப்படியாலும் எனக்கு உய்வுபாயமாக உறுதி கொள்வாய் என்றோ பொருள் கொள்ள வேண்டும். இப்படி அவனே தஞ்சமாயிருப்பதால் அவன் சொன்னதை எல்லாப்படியாலும் செய்வதென்றே உன் கடமை. அதுவே சரணாகதி என்று கருத்து. நஷ்ரோஷ்யசி நயோத்சியே என்கிற ஸ்லோகங்களில் சொன்ன சுவாதந்திரிய அபிமானத்தை கைவிட்டு நான் சொன்னபடி செய்வதே இவனுக்கு தக்கது என்றபடி, இப்போது நான் சொன்னபடி நீ கேட்காவிட்டாலும் விரைவிலேயே பிறர் உன்னை அமைதிக்கும் போது அவமதிக்கும் போது உன் சுவாவத்திற்கேற்ப அதை பொறுக்க மாட்டாமல் என்னுடைய மாயையினாலே தூண்டப்பட்டவனாய் அறிவற்ற நீ போர் புரியப் போவது தவிர்க்க முடியாதது. அப்படி நேர்ந்தால் உனக்கு ஸ்வரூப நாசமே விளையும் என்பதை முன்னமே சொன்னேன். ஆகையால் பரத்வ சோழனுடைய பரமபுருஷனான நான் சொன்னபடி உனக்குரிய தர்மமான யுத்தம் முதலானவற்றை செய்வாயாக என்பது ஸ்லோகத்தின் முற்பாதையில் தெரிந்தவர்கள். இப்படி தான் சொன்னதை கேட்டால் வளையும் பெரும் பஜனை சொல்லுகிறான் ஸ்லோகத்தின் பிற்பாதியாலே. தத்பிரசாதாத்து அந்த பரவாசுதேவனுடைய அருளாலே சுவாமியான அவன் சொல்லுவதை தாசனான நான் கேட்டே தீர வேண்டும் என்னும் எண்ணத்துடன் தயக்கமில்லாமல் ஷடக்கெனச் சொன்னபடி கேட்டாயானால் அது முக்கிய சரணாகதியாய் அவனுடைய நிருகிரு கிருபையாலே பெரும் பயனை நீ அடைவாய். பெரும் பயனான மோட்சத்தை அடைவதற்கு கர்மயோகம் சாதனம் என்னும் நினைவுடன் நீ போர் புரிந்தாயானாலும் அங்க பிரபத்தியோடு கூடிய அந்த கர்மயோகத்தால் உகந்த அந்த பரமபுருஷனை அருளாலே நீ பெரும் பயனை அடைவாய் என்று கருத்து. அப்பெரும் பயன்தான் யாதென்னில் அனிஷ்ட நிவர்த்தியாகவும் இஷ்ட பிராப்தியாகவும் இருவகை இருக்கும் என்று காட்டுகிறான். பராம் சாந்திம் பிராப்சியசி, எல்லாம் கர்ம பந்தங்களிலிருந்தும் விடுதலை அடைவாய். 58வது ஸ்லோகத்தின் மத்பிரசாதாத் சர்வ துர்காணி தரிஷ்யசி என்று சொன்ன அர்த்தத்தையே இங்கும் கூறுகிறான். சாந்தி என்று பரமபுருஷார்த்த லட்சண மோட்சத்திற்கு தடையாஞ்சிருக்கும் அவை நீங்க பெறுவதை சொல்லுகிறது. பராம் சாந்திம் என்று சாந்தியை விசேஷித்தாலே தடைகள் மறுபடியும் எழும்பாதபடி முழுவதும் நீங்குவதை குறிக்கிறது. ஆஹா, இவ்வளவால் அனிஷ்ட நிவர்த்தி சொல்லப்பட்டது. இனி இஷ்டப்பிராப்தியை கூறுகிறான். ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம், என் நருளாலேயே நிலையான மோட்சஸ்தானத்தையும் அடைவாய். தத்பிரசாதாத்
என்பதை இங்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். மத்பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பரமவ்யயம் என்று இஷ்டப்பிராப்திக்கு தன் அருளையே காரணம் என்று முன்னமே சொன்னானோ, அங்கு சாஸ்வதம் பரம் என்று பரமப்பிராப்தியான தன்னை அடைவதையே இஷ்டப்பிராப்தியாக கூறினான். இங்கு ஸ்தானம் பிராப்தியா ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம் என்கிறாலே, தன்னை அப்படி அடைவது சிருஷ்டி சம்ஹாரங்களுக்கு இலக்கான பிராகிருத்தமான இவ்விலைகளல்ல என்றும் நிலையாயிருக்கும். அப்பிராகிருத்தமான பரமபதத்திலேயே என்று காட்டுகிறான். சாஸ்வத சப்தத்தாலே ஆப்ரம்மனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா, பிரம்மாண்டத்தில் உள்ள இருக்கும் பிரம்மலோகம் வரையில் உள்ள எல்லா உலகங்களும் அழிவே விடையவை என்று சொல்லப்பட்ட பிரம்மன் தொடங்கியுள்ள அனைவருடைய பிராகிருத்த லோகங்களையும் வேறுபடுத்துகிறது. இதிலிருந்து மோட்சத்திற்கு வேறோர் லோகத்திற்கு செல்ல வேண்டியதில்லை, இங்கேயே மோட்சம் கிடைக்கிறது என்றும் அத்வைதிகளுடைய மதமும் சூக்ஷ்ம நிலையிலுள்ள மூல பிரகிருத்தியே மோட்சஸ்தானம் என்னும் பிரம்மனின் சத்தியலோகம் போலவே மோட்சஸ்தானமான விஷ்ணுலோகம் பிரகிருதி மண்டத்திலேயே இருக்கிறது என்னும் மதமும் கீதாச்சாரியன் மிகுந்தரல்லா என்று விளக்குகிறது. இவ்விஷயம் பல பல வேத வாக்கியங்களிடம் முழங்கப்படுகிறது. அவையாவனா தத்விஷ்ணு பரமம் பிரகம் சதார்ஷந்தி சூரஜகா. ரிக்வேதம் விஷ்ணு சூக்தத்தில் அந்த விஷ்ணுவினுடைய மேலான ஸ்தானத்தை நித்திசூர்கள் எப்போதும் காண்கிறார்கள் என்று ரிக்வேத விஷ்ணு சூக்தம் முழங்கிற்று. இவ்வாக்கியத்தில் சதா பஷ்யந்தி என்றதால் எப்போதுமே எப்போதுமே சம்சார சம்பந்தம் மற்ற நித்திசூர்கள் பரமபதத்தில் இருப்பது சித்திக்கிறது. விஷ்ணுவின் பரமபதம் என்கையாலே இங்கு பரம பிராப்தியமான விஷ்ணுவின் ஸ்வரூபத்தை சொல்லுவதும் ஸ்வரசமாகாது. தேக நாசம் மகிமானஸ் சதஷ்ணுதே சசன் தேசநாகம் மகிமானஸ் சச்சந்தே இத்தர பூர்வே சாத்தியாः சந்தி தேவாः. குரு சூக்தம். இதை அறிபவர்கள் மகிமை உடையவர்களாய் பழமையானவர்களான நித்திசூர்கள் வாசம் செய்யும் பரமபதத்தை அடைகிறான் என்று குரு சூக்தத்திலும் இவ்விஷயம் சொல்லப்பட்டது. இதில் பூர்வே தேவாகா என்னும் பரங்களாலே பூர்வே தேவாக பிரம்மன் முதலான பிராகிருத்த தேவர்களுக்கும் முற்பட்டவர்கள் இவர்கள் என்றும், சாத்தியாகா என்றதாலே இவர்கள் சேதனர்களுக்கு பரமப்பிராப்தியர்கள் என்றும் உணர்த்தப்படுகிறது. எத்தனை ரிஷயகா பிரதமதாயே புராணாகா. இந்த ஸ்தானத்தில் ஆதிகாலத்திலே இருப்பவர்களாய் படையவர்களான ஞானிகள் வாழ்கிறார்கள். இந்த மந்திரத்திலும் பிரதமஜாகா புராணாகா என்னும் பரங்களாலே பிரம்மன் முதலான தேவர்களை காட்டிலும் வேறுபட்டவர்களான நித்தியசூர்கள் வாழும் ஸ்தானம் குறிக்கப்படுகிறது. பரேடன கம் நிகிதங்குகாய. தைத்திரிய உபனிஷத். பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பால் பட்டிருக்கும் பரமபதத்தில் இருக்கும் பரம பருளே ஹிருதய குகையிலும் இருக்கிறது. யோ தஸ்யாத்யக்ஷ பரமே வியோமன். தைத்திரிய ஆதிசாட்சியம்.
பரமாகாசம் எனப்படும் பரமபதத்தில் இந்த பிரகிருதி மண்டலத்திற்கு நிர்வாகனாயிருப்பவன் எழுந்தொழி இருக்கிறான். ஆறாவது கோயில் சொல்றார், உதாரணம் கொடுக்கிறார். அத்தகிரதா பரோதிவோ ஜோதிஹி தீப்யதே, பரமபதத்தில் பரஞ்சோதி ஒளி வீசுகிறது. ஏழாவது சோத்ர பாரமாப்னோதி தத்விஷ்ணு பரம் பரம், முக்தி அடையும் அந்த ஜீவன் சம்சார மண்டலத்திற்கு அக்கறையை அடைகிறான். அதுவே விஷ்ணுவின் பரமபதம். இந்த எல்லா வேத வாக்கியங்களிலும் மோட்சஸ்தானமானது சம்சார மண்டலத்திற்கு அப்பால் பட்டது லோகமே என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல் மத்தும் பல வேத வாக்கியங்களும் உண்டு. இதிகாச புராணங்களிலும் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இந்த ஸ்தானத்தை மிக விரிவாக விளக்கினார். மகாபாரதத்தில் ரம்யாணி காமச்சாராணி விமானானி சபாஸ்ததா ஆக்ரீடா விவிதா ராஜன் பத்மின்யாஸ்தாம லோச்சனாஹா பத்மின்யாஸ்சாமலோகனகாஹ ஏதே வைந்திரியாஸ்தாதா ஸ்தானஸ்ய பரமாத்மனஹா. என்ன அப்படின்னா, அந்த பரமாத்மாவின் விலகத்தில் அழகானவையாய் எங்கும் சஞ்சரிக்கக்கூடிய விமானங்களும் சபைகளும் உள்ளன. பலவிதமான விளையாடுவிடங்களும் தெளிந்து நீரை உடைய குளங்களும் உள்ளன. இவ்வுலகிலுள்ள ஸ்தானங்கள் அந்த பரமாத்மாவின் ஸ்தானத்தோடு ஒப்பிடும் போது நரகத்தை ஒக்கும் என்று பாரதம் மோட்ச தர்மத்தில் ஏகாந்தன சதா பிரம்மா தியாயினோ யோகினோ ஹியே தேஷாம் தத் பரமம் ஸ்தானம் எத்வை பஷ்யந்தி சூரையா. என்ன அப்படின்னா, எப்போதும் பிரம்மத்தை தியானிக்கவர்களாய் அவன் ஒருவனையே பிராப்தமாக கொண்டு உபாசகர்களுக்கு நித்திய சூரியர்கள் கண்டுகொண்டிருக்கும் மேலான ஸ்தானம் உரியதாகிறது என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டதை காணலாம். இப்படி ஆங்காங்கு கண்டுகொள்வது பாரத குலத்தில் உரித்தனி இந்த உத்தமஸ்தானத்தை அடைவது தக்கது என்று கருத்து. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபவரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்.